ஒரு சயின்டிபிக் ஜோக்கா இருக்கு. வந்திருக்கும் பிரஸ் அண்ட் மீடியா ஊடக நண்பர்கள் ஒவ்வொருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு எல்லா செலிபிரிட்டியும் வந்து அம்பானி சார் வீட்டு ஃபங்க்ஷன் போயிருக்காங்க. நான் அங்கே போல அம்பானி சாரை மீட் பண்ணாம அன்பான பிரஸ்ஸை மீட் பண்ண வந்திருக்கேன். தேங்க்யூ. கூப்பிடல நான் கேஸ்வரிகுமார் சார் இருக்காரு. அவர் சாரோட படங்கள்லாம் பார்த்து படையப்பா முத்துலாம் எத்தனையோ முறை பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு அவர் படத்தில் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துருக்கேன். ஆனால் பட் அவர் அசிஸ்டன்ட் படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே. அது இல்லாமல் ஆனால் கேஸ்வரிகுமார் சார் நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில். சார் வேற லெவலில் டபுள் ஆக்ஷனில் பண்ணியிருக்காரு. அந்த படம் சீக்கிரமாக வந்துடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருந்தேன். நிறைய படங்கள் வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்கும்போது கட்சிப்பில் பவுடர்லாம் கொட்டின்னு சுற்றிட்டு இருந்தேன். ஏதாவது ஒரு படம் கிடைக்குமான்ட்டு அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு விஜய் சந்தர் சார் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. வாலு படத்தில் சிம்பு சார் கூட நடிக்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அதுவும் வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப அது எனக்கு வந்து லைஃப்ல அன்னைக்கு இப்பெல்லாம் தூக்கமே வரலாம். நம்ம வந்து இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறோமேன்ட்டு அந்த அளவுக்கு ஊக்குவிக்க ஆள் இருந்தா ஊருகா விற்கிறவங்க கூட ஊரே விற்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னை ஊக்குவித்த எங்க அண்ணன் லவ் யூ சோ மச்னு. அதுவும் இல்லை, படத்தில் ஒரு லவ் பண்ற சீனர் வச்சாரு. எனக்கு நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன். அந்த லவ் வந்து சிம்பு சார் சேர்த்து வைப்பாரு. அங்க ஒரு பஞ்சு சரியான டைலாக் வச்சிருப்பாரு. சிம்பு சார் சொல்லுவாரு, அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாரு, இங்க பாருமா 50 லட்ச ரூபா கார் வச்சிருக்க கூட அந்த காரை வந்து பார்க்கிங்ல விடாம 50 ரூபா கொடுத்து பார்க்கிங்ல விடாம மரத்தடியில விட்டு போவான். பையன் 1000 ரூபாய் சைக்கிள் வச்சிருந்தா கூட அதை மரத்தடியில விடாம பார்க்கிங் 5 ரூபா கொடுத்து விட்டுட்டு போவான். அதுவும் செயினை போட்டு கூட்டு போவான். அந்த சைக்கிளை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கானோ அது போல இன்னும் பாதுகாப்பா வச்சுப்பான்னு உடனே அந்த பொண்ணு கையை கொடுக்கும். ஸோ அந்த சீன்லாம் வந்து இன்னைக்கு கூட வீட்டில் எல்லாம் பார்த்துட்டு நீ கூட லவ் பண்ணியான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப தேங்க்யூ சார். திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க விஜய் சந்தர் சார். ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் நம்ம டைரக்டர் சார் குரு சரவணன் சார், சபரி சார், எப்படி சந்திரன் சூரியன் அந்த மாதிரி 2 கண்கள் மாதிரி வலது இடது அது மாதிரி சந்திரன் சூரியன் மாதிரி இரவு பகல் மாதிரி இரவு பகல் பார்க்காம இந்த படத்துக்காக பேய் மாதிரி வச்சு இந்த பேய் படத்தை எடுத்திருக்காங்க. ரொம்ப ஆனால் இவங்களும் வந்து எனக்கு மேம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சீன்லாம் வச்சிருந்தாங்க. அன்சியா மொத்தம் மேம் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நிறைய சீன் வச்சிருக்காங்க. எடிட்டர் கை வச்சு கம்ப்ரெஸ் பண்ணாம தான் நல்லது. அதை எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அன்சியா மொத்தம் மேம் அவங்க தான் உண்மையிலேயே ஆப்பிள். அங்கே பாருங்க எவ்வளவு பியூட்டியா இருப்பாங்க. ஒரு பியூட்டியா எல்லா படத்துலயும் ஒரு ஹாயா நடிப்பாங்க. இந்த படத்துல பேயா நடிச்சிருக்காங்க. அவங்க மேடம் சொல்லி அனுப்பிச்சாங்க 2 மினிட்ஸ் தான் பேசணும். நன்றி. என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு மேலே நீ பேசக்கூடாதுனாங்க. இல்லை மேம் நான் பேசி அவங்க வேற வெயில் எனக்கு அன்சியா மேம் வந்து அதான் பொதுவாக பேய் வந்து எல்லாம் வேப்பலத்துன்னு வருவாங்க. ஆனால் அன்சியா மேம் மாதிரி ஒரு பேய் வந்து ரோஜா வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பேய். அவங்க செம்மையாக கலக்கியிருக்காங்க படத்தில். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. ஒரு என்ன சொல்றது பேய் பிடிக்கும். ஆனால் பேய்க்கே இவங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு அவங்க பியூட்டியாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் என் கூட நடிச்சாரு இவர் நம்ம மொட்டராஜன் சார் தான் நடிச்சிருக்காரு என் கூட காம்பினேஷன்ல. அவர் கூட ஆல்ரெடி பாரிஸ் ஜெயராஜ் நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் இந்த படமும் அந்த மாதிரி காமெடி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறேன். அவர் கூட நடிக்கிறதே ஒரு ஜாலி தான். நைட் ஷூட் எடுத்தாங்க. நைட் ஷூட் வந்து ஒரு மிட் நைட் எடுத்தாங்க 2 மணி சரியான பனி. அப்ப அவர் வந்து என்ன டைம் ஆயிடுச்சு விஜய் சந்தர் சார் நம்மளுக்காக பண்ணுங்கனால உடனே அவரும் வச்சு ஓகே உங்களுக்காக நான் பண்றேன் டைம் தாண்டி தான் பண்ணாரு. அவர் ஒரு வண்டியில போயிட்டு இருப்போம். ஆட்டோல நீங்களும் ட்ரெயினில் பார்த்துருப்பீங்க. ஆட்டோல போயிட்டு இருப்போம். ஆட்டோல இதுவும் கிடையாது, கவரும் கிடையாது. மேல கவர்லாம் டாப்லாம் கைட்டிட்டு அந்த ஆட்டோல போயிட்டு இருப்போம். அவருக்கு தொண்டை ஏறுமே வந்து என்னவா அப்படின்னு இருப்பாரு. பனி மண்டை வழியா போய் தொண்டையில இறங்கிச்சு. அவருக்கு டோட்டலா வாய்ஸ் போயிடுச்சு. பேசிட்டு இருக்காரு. நான் கம்மி நேரம் பார்த்துன்னு இருக்கிறேன். பக்கத்துல இருந்து பேசிட்டு வாய்ஸ் அப்படியே கவ்விட்டு இருக்குது. அப்புறமா அங்கிருந்து டைரக்டர் கதை தகவல் அங்க பாருங்க சாரு அப்படின்னாரு. அப்புறம் தான் வாய்ஸ் எடுத்து பேசினேன். ஸோ அண்ணன் வந்து உண்மையிலே அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழனி படிக்கட்டு மாதிரி 6 பேக் வச்சிருப்பாரு. கேட்பாங்க எப்படி இப்படி வச்சிருக்கீங்க 6 பேக்? தங்கதுரை காலையில் டெய்லி 100 தண்டால் போட்டு தான் விடுவார் அவர். அது பெரிய விஷயங்க 100 தண்டால் போடுறது. ஏன்னா நான் ட்ரை பண்ணிக்கிறேன் தண்டால் போடலாம் 3, 4, 7 போகும்போது அண்ணன் அந்த மாதிரி உடம்பு வந்து பாதுகாப்பாக ஹெல்த்தியாக வச்சிருந்தாரு. நிறைய டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு. மொட்டராஜன் சார் தேங்க்யூண்ணே. அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் சாம்சி சார் அவரோட மியூசிக் இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கு. மழைக்கிட்டிய சாங்கை போட்டு கலக்கிட்டாரு. சூப்பர் சார். படத்துல வந்து பின்னணி இசை அதான் பின்னணி இசைன்றத முன்னணி இசைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பேயை வச்சு மிரட்டியிருக்காரு. கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பாக்குற படமா இருக்கும்.
அப்புறம் விஜய் பிரதீப் சார் நம்ம நண்பர் தான் அவரு இந்த படத்தில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, கடுமையாக உழைச்சிருக்காரு. கண்டிப்பாக அவர் வெற்றிக்கு இந்த படத்தில் பலன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருமே இருக்காங்க, நம்ம சபரி சார் எல்லாரும் சொல்லிட்டேன், கேமராமேன் சார், சக்தி சார், ரேணிகுண்டா படத்தில் ஒரு மர்த்தி இருப்பார், அந்த மாதிரி எஃபெக்ட் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. கூட நடித்த நடிகர் நம்ம ஹீரோ பிரதீப் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பார், ஸ்வீட்டாக இருப்பார். ஒரு ஃபுட்பால்லாம் ஆடிருக்காரு படத்தில். நானும் அவருக்கு ஜாலியாக கூட வந்து ஃபன் பண்ணியிருக்கேன். அப்புறம் கூட நடித்த சோபனா, நம்ம தியா, அப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பண்ணியிருக்கேன் கிருத்திஷா, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சார் ஆர்ட் டைரக்டர் சார், எடிட்டர் சார், நம்ம வில்லன் சார் எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலியோட போயிட்டு ஜாலியாக பார்த்துட்டு என்ஜாய் பண்ணி வர மாதிரி இருக்கும். இந்த படம் பேய் படம். கடவுளே இந்த பேய் எல்லாருக்கும் பிடிக்கணும். இந்த பேய் படம் வெற்றிகரமாக விட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது. நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், பேசிக்கலி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அடிப்படையில் நான் ஒரு பாடகர், நடிகர்ன்றது ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு விஷயம் எனக்கு. பட் டைரக்டர் சார் வந்து விஜயசுந்தர் சார், எனக்கு வந்து அவரோட சங்கத்தமிழ் நடிச்சிருந்தேன். அப்போவே ஒரு மாதிரி கூல் டைரக்டர். அவர் சன்கிளாஸ் தான் ஒரு மாதிரி கலராக போடுவார். அதோட பிரதிபலிப்பு ஸ்கெட்ச் படத்தில் பார்த்தேன். இந்த மாதிரி கலர் வச்சு ஒரு ஹீரோ அழகு பார்க்கறது ஒரு வித்தியாசமான டேரக்டர். ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஒர்க் எனக்கு. சடனாக இந்த படத்தை கூப்பிட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேட் கேரக்டர் ஒன்று இருக்குது, பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். சரி சார் பண்ணுறேன்னா, அண்ட் இட் வாஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணும்போது. எனக்கு என் கூட நடித்தவங்க எல்லாருமே என் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக சுரேஷ் மேனன் சார், ஸ்ரீமான் எல்லாம் ரொம்ப வருஷமாக பழக்கம். எனக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரவிக்குமார் சார் நீங்கள் வந்திருக்காரு. அவர் ரொம்ப வருஷமாக தெரியும், பட் ஜாஸ்தி பேசினதில்லை. அவர் வாயிலேருந்து ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். காரணம்னா, ஐம் நாட் அன் ஆக்டர். டெஃபினெட்லி நான் ஆக்டர் நான் எங்கேயுமே சொல்லிக்கிறது கிடையாது, பாடகர் தான். அவருக்கு ஒரு விஷயம் நான் கான்ஃபிடன்ஸ் சொன்னேன், அவருக்கு நான் பாடுற பாட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால 4 லைன் என்னோட குருநாதரோட பாட்டு ஜஸ்ட் வாண்ட் டு சிங். கிழக்கில் தினம் தோன்றும் கதிரானது, மறைவரும் பின்பூதிப்பரும் மரபானது, கடல்களில் உருவாகும் அலையானது, விழுவரும் பின்பு எழுவரும் இயல்பானது, நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை, ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன், நலம் வாழ எந்நாளும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.